நாவை நம்ம எப்படி பயன்படுத்துறோம் அப்படிங்கிற விஷயத்துல சுய பரிசோதனை செய்யறது. ரெண்டாவது, நம்முடைய தொழுகை விஷயத்தில் நம்ம எப்படி இருக்கிறோம், எவ்வளவு கவனத்தோடு இருக்கிறோம், எவ்வளவு ஆர்வத்தோடு இருக்கிறோம், அது நமக்கு சுகமாக இருக்கிறதா சுமையாக இருக்கிறதா. தொழுகையில் உதாரணமாக ஒரு ஃபஜர் தொழுகை என்று எடுத்துக்கொண்டால் அதிகபட்சம் ஒரு 5 நிமிடம் முதல் 8 நிமிடம் வரைக்கும் நம்ம என்ன செய்யறோம், நின்று தொழுகிறோம். அதுவே இமாம் அவர்கள் பெரிய சூறாவை ஓதிவிட்டால் அந்த நேரத்தில் நம்முடைய உள்மனம் அதை எப்படி எதிர்கொள்கிறது. தராவி போன்ற தொழுகையிலே நிற்கும் போது முதலாவது ரக்காத்திலே சேரக்கூடிய நம்ம அந்த கடைசி தொழுகை முடியும் வரைக்கும், இமாம் ஜமாத்தோடு நம்முடைய தொழுகை முடியும் வரைக்கும் அந்த தொழுகையிலும் தொடர் பயணத்தில் நாமும் தொடர்கிறோமா, இது எல்லாத்தையும் என்ன செய்யணுமோ கணக்கெடுக்கும். அதே போன்று இன்று காலையிலிருந்து இன்று இரவு வரை இந்த 5 நேர பரதான தொழுகை இமாம் ஜமாத்தோடு எல்லாமே எனக்கு கிடைத்ததா, இதே போன்று நேற்று கிடைத்ததா, இதே போன்று முந்தா நேற்று கிடைத்ததா, இந்த வருடம் முழுதும் தொழுதிருக்கிறோமே, எல்லா நாட்களும் இந்த தொழுகையின் பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறதா, இதெல்லாம் சிந்திக்கணும். உமர் ரலியல்லாஹு அவர்களை பற்றி சொல்லப்படுகிற ஒரு செய்தி, ஒரு நாள் இஷா தொழுகை இமாம் ஜமாத்தோடு உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு மிஸ் ஆகிவிட்டார். ஒரு நாள் இமாம் ஜமாத்தோடு இஷா தொழுகையை நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை தவற விட்டு விட்டால் என்ன செய்வாங்க, அந்த இரவு முழுவதும் அவர்கள் உபரியான வணக்க வழிபாடுகளை செய்து அல்லாஹ்விடத்திலே நெருங்குவார்கள். இப்படி நிறைய வருது. அல்லாஹ் அக்பர். ஒரு சம்பவத்தை சொன்னால் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். எப்படி? மைமூன் இப்னு மிஹ்ரான் ரஹிமஹுல்லாஹ், இவர்கள் நம்முடைய அஹ்லுஸ் சுன்னா இமாம்களில் முக்கியமான ஒரு இமாம். என்னடா இவங்க எப்ப பார்த்தாலும் இமாம்களை பத்தி பேசுறாங்க, நீங்க தப்பா நினைக்காதீங்க. நாம் எந்த இமாம்களுக்கும் எதிரானவர்களும் அல்ல, எந்த இமாம்களையும் கண்மூடித்தனமாக பின்பற்றுபவர்களும் அல்ல. நமக்கும் அந்த மற்றவர்களுக்கு மீது போர்டுல போட்டிருக்கிறாங்கல்ல, இது அஹ்லே சுன்னத் வல் ஜமாத், அவங்களுக்கும் நமக்கும் இடையில் இருக்கிற இமால வித்தியாசம் இதுதான். அவர்கள் ஒரு குறிப்பிட்ட இமாம்களை பின்பற்றுகிறார்கள், ஒரு குறிப்பிட்ட இமாமுக்கு சார்பு நிலை எடுக்கிறார்கள், மற்ற எந்த இமாம்களையும் இவங்க என்ன செய்யறதில்ல, கண்டுகொள்வதே இல்லை. நம்மை பொறுத்த வரைக்கும் எப்படி உண்மையான கொள்கையில் பயணிக்கக்கூடிய நம்மை பொறுத்த வரைக்கும் குர்ஆனும் சுன்னாவும் நமக்கு மூலாதாரங்களாக இருந்தாலும் அதை எடுத்து நடத்தியதில், அதை தங்களுடைய வாழ்க்கையில் செயல்படுத்தியதில், அதை பிறருக்கு பிரச்சாரம் செய்ததில், அதை கல்வியாக தான் தேடியதில், படித்ததில், பரப்பியதில் குறை வைக்காத எல்லா இமாம்களையும் நாம் ஏற்றுக்கொள்கிறோம். அவர்கள் எந்த தவறை செய்தாலும் அந்த தவறில் நாம் அவர்களை பின்பற்றுவதில்லை. இப்ப உதாரணமா நம்ம இமாம் அபூ ஹனீஃபாவை ஏத்துக்கிறோம், இமாம் ஷாஃபியை ஏத்துக்கிறோம், சரியா? ஆனால் அவர்கள் இமாம் இப்னு தைமியாவை ஏற்றுக்கொள்வார்களா? இமாம் முஹம்மது அப்துல் வஹாபை ஏற்றுக்கொள்வார்களா? ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏன்? நேரடியாக யாரெல்லாம் தௌஹீதை போதித்தார்களோ, ஷிர்கிற்கு எதிராக பிரச்சாரம் செய்தார்களோ, அப்படிப்பட்ட இமாம்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை இருக்கிறார்கள். ஆனால் உண்மையில் இமாம் அபூ ஹனீஃபா ஆரம்பித்து இமாம் முஹம்மது இப்னு ஷாஃபி ஆரம்பித்து எல்லோருமே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த கொள்கையை போதித்தார்களோ அந்த கொள்கையை தான் மக்களுக்கு போதித்தார்கள். ஏன்னா உதாரணமா ஏன் நமக்கு இந்த இமாம்களுடைய கூற்றுக்களும் இந்த இமாம்களுடைய செயல்பாடுகளும் தேவை? அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு ஆதாரம் என்கிற அடிப்படையில் போதும் தான். ஆனால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வஹி வந்தவர், நபிமார்களில் ஒருவர். அதனால் அவங்க அமல்கள் செய்யறதெல்லாம் நமக்கு பெருசா தெரியாது. சஹாபாக்களை பற்றி சொன்னால் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய பயிற்சி பாசறைகளை பாடப்படுத்தவர்கள், நபி வாழ்கிற காலத்திலே வாழ்ந்தவர்கள். அதனால் அதுவும் மக்களுக்கு சில பேருக்கு பெருசா தெரியாது. ஆனா உங்களை போல் என்னை போல் சாதாரண மனிதர்களாக வாழ்ந்தவர்கள், குழப்பம் மிகுந்த காலகட்டத்தில் ஈமானை பாதுகாத்துக் கொண்டவர்கள், அப்ப அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறையை பேணி அந்த வழியில் பயணம் செய்திருக்கிறார்கள் என்றால் அவர்களது பேச்சுக்கள், அவர்களது கூற்றுக்கள், அவர்களது நடைமுறைகள் நம்முடைய ஈமானை வலுப்படுத்துவதற்குண்டான காரணிகளாக இருக்கும் போது அதை எடுத்துக்கொள்வதில் தவறே இல்லை. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கு பிறகு, குறிப்பாக சஹாபாக்களின் மூத்த சஹாபாக்கள் மறைந்ததற்கு பிறகு, இளைய சஹாபாக்கள் தங்களுடைய மூத்த சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் நடந்ததை மக்களுக்கு சொன்னார்கள். அடுத்த தலைமுறையில் வந்தவர்கள் தங்களுக்கு முன்பு இருந்த தலைமுறைகளில் இந்த நேரிய கொள்கைகளை பயணித்தவர்களை பற்றி பேசினார்கள். அந்த அடிப்படையில் நண்பிற்கிறியவர்களே, இவர்களது கூற்றுக்களும் இவர்களது செயல்பாடுகளும் நம்முடைய ஈமானை வலுப்படுத்துகின்ற காரணியாக இருக்கும் போது அதை சொல்வதில் என்ன கிடையாது, எந்த தவறும் கிடையாது. அப்போ இந்த மைமூன் இப்னு மிஹ்ரான் ரஹிமஹுல்லாஹ் அவருக்கு என்ன ஆயிடுதுன்னா, அசர் தொழுகையை பிடிப்பதற்காக விரைவாக வருகிறார். ஆனா பள்ளிவாசலுக்குள்ள அவர் வர்றதுக்கு முன்னாடி தொழுகை முடிஞ்சு மக்கள் என்ன செய்யறாங்க, வெளியே வந்து விட்டு உங்களுக்கு தொழுகை தவறிவிட்டது அப்படிங்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, சொசைட்டில சமுதாயத்துல ஒருவருக்கு ஒரு தொழுகை தவறிவிட்டால் அதை கவலைக்குரிய ஒரு விஷயமாக எடுத்து சொல்லக்கூடிய ஒரு சமூகமாக அது இருந்திருக்கிறது.
நமக்கு யாராவது அப்படி சொல்லியிருக்காங்களா? சொல்லுங்க. நமக்கு எதை சொல்லுவாங்க? இல்லைங்க, கடை திறந்துருக்கிறீங்களே, உங்க கடைக்கு முன்னாடி கவர்மெண்ட் என்ன செஞ்சிருக்குது, இந்த குழாயை சரி பண்ணக்கூடியவர்கள், தண்ணீரை சரி பண்ணக்கூடியவர்கள் பள்ளம் தோண்டி போட்டிருக்கிறார்கள், இன்னைக்கு ஒரு வியாபாரம் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படிதானா? இன்றைக்கு பயங்கரமான காற்று வீச போகிறது, புயல் வீச போகிறது, உங்களுடைய வியாபாரம் அவ்வளவுதான். அதை சொல்லித்தான் நம்மை அச்சுறுத்துவார்களே தவிர, அதை சொல்லித்தான் நம்மை சுற்றி இருப்பவர்கள் பயமுறுத்துவார்களே தவிர, ஒரு தொழுகை எனக்கு தவறி போனால் அது கவலைக்குரிய ஒரு விஷயமாகத்தான் நான் பார்க்க வேண்டும் என்று சுட்டி காட்டுகிற ஒரு சமூகமாக, தட்டி கேட்கிற ஒரு சமூகமாக நம்முடைய சமூகம் உருவாகி இருக்கிறதா? அப்ப அவங்களுக்கு என்ன சொல்லப்படுது? உங்களுடைய தொழுகை இன்னைக்கு நீங்க தவறிட்டீங்க, ஜமாத்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு கவலைனா கவலை. எந்த அளவிற்கு கவலை என்றால் அழுகிறார், பெருமூச்சு விடுகிறார். பெருமூச்சு விட்டு விட்டு அவற்றைக்கு ஒரு வார்த்தையை உதிர்த்தார். சகோதரர்களே, இவருடைய வாழ்க்கையின் வரலாற்றில் இவருக்குரிய பிரபல்யமான கூற்றுக்களாக அது பதிவு செய்யப்படுகிறது. சில சஹாபாக்கள் இருக்கிறார்கள் அல்லது சில அறிஞர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் வாழ்க்கையில் பயன்படுத்திய கூற்றுகள் என்ன ஆகும், அது பிரபலமடையும். அந்த மாதிரி அன்றைக்கு அவர் ஒரு வார்த்தையை சொன்னார், வல்லாஹி லஃபضل صلاة الجماعة احب الي من ولاية العراق. அல்லாஹ்வின் மீது ஆணையாக, ஒரு தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றுவது என்பது ஈராக்கின் தலைமை பொறுப்பு எனக்கு வருவதை விட மிக சிறந்தது அப்படிங்கிறார். இப்படி அல்லாஹ்வின் மீது ஆணையாக, அல்லாஹ்வின் மீது ஆணையாக ஒரு தொழுகையை இமாம் ஜமாத்தோடு நிறைவேற்றுவது என்பது ஈராக்கின் தலைமை பொறுப்பு எனக்கு வழங்கப்படுவதை விட சிறந்தது. ஈராக்கின் தலைமை பொறுப்பை பற்றி பேசுகிற அளவுக்கு தகுதி இருக்கான்னா தகுதி இருக்கு. கலீஃபா உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாவுடைய காலத்துல இரண்டாம் உமர் என்று வரலாறு இன்னும் யாரை போற்றிக் கொண்டிருக்கிறதோ, அந்த நீதிமிக்க ஒரு மன்னராக வாழ்ந்த கலீஃபா உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லா அவர்களது ஆட்சி காலத்தில் நிதி பொறுப்பை நிர்மாணிக்கிற தலைமை பொறுப்புகளில் இருந்த முக்கியமான ஒரு நிர்வாகி, அப்படிப்பட்டவர் சொல்லுகிறார், எனக்கு வாழ்க்கையில இந்த இம்ப்ரூவ்மெண்ட் கிடைச்சு, இன்கிரிமெண்ட் கிடைச்சு, ப்ரொமோஷன் கிடைச்சு ஒரு பெரிய பதவிக்கு போவோம் பார்த்தீங்களா, அப்படிப்பட்ட பதவிக்கு போவதுதான் ஆளுநராக நியமிக்கப்படுவது. அப்படி சொல்றாரு அவரு. ஈராக்கின் ஆளுநராக நியமிக்கப்படுவதை விட ஒரு தொழுகையை இமாம் ஜமாத்தோடு தொழுவது எனக்கு சிறந்ததுங்கிறார். இதுதான் சுய பரிசோதனை. ஒரு தொழுகை மிஸ் ஆயிடுச்சுன்னா அட்லீஸ்ட் கொஞ்ச நேரம் கவலைப்படணும். நம்ம அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் மன்னிப்பவன், அல்லாஹ் நம்முடைய குற்றம் குறைகளை மன்னிக்க செய்பவன், மறைக்க கூடியவன், எதிலும் மாற்று கருத்தில்லை. அல்லாஹ்வுடைய கோபத்தை மிகைத்ததுதான் அவனது கருணை. இதை அல்லாஹ் ஒரு தத்துவமாக, தனக்குரிய ஒரு பாலிசியாக அரிசின் மீதே எழுதி வைத்திருக்கிறான். எப்படி எனது கருணை என் கோபத்தை மிகைத்தது என்று. ஆனாலும் அந்த அல்லாஹ்வுடைய அச்சம் நமக்கு இருக்க வேண்டாமா இல்லையா? அந்த அல்லாஹ்வுடைய பயம் நமக்கு இருக்க வேண்டுமா இல்லையா? அப்ப அதனால் என் அன்பிற்குரியவர்களே, நம்ம இரண்டாவது விஷயமாக கவனத்திலே கொள்ள வேண்டியது தொழுகையில் எப்படி இருக்கிறோம். தொழுகையில் எப்படி இருக்கிறோம் என்பதை நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னதை போல, அந்த தொழுகை எனக்கு சுகமாக இருக்கிறதா, சுமையாக இருக்கிறதா, அந்த தொழுகை எனக்கு இன்பத்தை தரக்கூடியதாக இருக்கிறதா அல்லது எரிச்சலை தரக்கூடியதாக இருக்கிறதா, நவுதுபில்லாஹ். இது இரண்டாவது விஷயம். மூன்றாவது என்ன, நான் இன்றைக்கு குத்பாவில் பேசியது, ஜும்மாவிலே பேசியது, நேரத்தை எப்படி கழித்திருக்கிறோம், குறிப்பாக நேரத்தை எந்தெந்த வகைகளிலே வீணடித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, லா தஸூலு கதம பின் ஆதம யௌமல் கியாம மின் இன்தி ரப்பி ஹத்தா யுஸ்அல அன் ஹம்ஸின். 5 விஷயங்களுக்கு பதில் சொல்லாமல் ஆதமின் மகனுடைய 2 பாதங்களுமே நகராது. அறிஞர்கள் இந்த ஹதீஸிற்கு விளக்கம் கொடுக்கும் போது, அந்த கதமா இப்னி ஆதம, ஆதமின் மகனின் 2 பாதங்கள் என்று வருது. ஒரு பாதம் இல்ல, 2 பாதங்களும் செங்கிலியால் கட்டப்பட்டதை போல் அப்படியே இருக்கும். அதுல முக்கியமானது என்ன, அவனது வயதை அவன் எப்படி கழித்தான், அவனது இளமை பருவத்தை எப்படி கழித்தான், அவனது பொருளாதாரத்தை எப்படி சம்பாதித்தான், எப்படி செலவிட்டான், அவனுக்கு போதிக்கப்பட்ட கல்வியை கொண்டு எப்படி அமல் செய்தான் என்பன போன்ற கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் அவன் என்ன செய்ய முடியாது, அவனால் கணிக்க முடியாது. அதனாலதான் அப்துல்லா பின் மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், சூரியன் மறைந்து என் ஆயுளில் ஒரு நாள் குறைந்து அதில் என் நல்லமல்கள் அதிகரிக்காத ஒரு நாளாக அது இருந்தால் அதை நினைத்து நான் வருத்தப்பட்டதை போல வேறு எதை நினைத்தையும் நான் வருத்தப்படவில்லை. தானங்க, ஒரு நாள் சூரியன் உதித்து மறைந்தால் என்ன நடக்குது, ஆயுளில் ஒரு நாள் எனக்கு கூடுகிறதா குறைகிறதா, கூடுதா குறையுதா, கூடுதா குறையுதா,
குறையுது. ஆக்சுவலி அப்படிதானா? நமக்கு வயது கூடுவதை போல் நினைக்கிறோம், ஆனா ஆக்சுவலி ஆயுளில் என்ன ஆகுது? குறையுது. உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா என்று நினைக்கிறேன், ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டிலே ஆடு அறுபடுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் ஆடு அறுபடுவது என்பது என்னது? பெரிய சம்பவம் அது. ஏன்? பெரும்பாலும் அவர்கள் வீட்டு எப்படிதான் இருக்கும்? பட்டினியாகத்தான் இருக்கும். தெரிந்தானே? இதே மாதிரி ஒரு சபையில ஒருத்தர் எந்திரிச்சு நின்று பசிக்குது யார சொல்லலாங்கிறார். சிம்பிளா அல்லாஹ்வுடைய தூதர் யாராவது ஒரு ஹோட்டலுக்கு கூட்டு போகணும்னு சொல்லியிருக்கலாம். ஆனா முதல்ல ரசூல் என்ன செஞ்சாங்க? தனது வீட்டிற்கு ஆள் அனுப்பி ஏதாவது இருக்குதான்னு கேட்க சொன்னாங்க. எல்லா மனைவிமார்கள் வீட்டிலிருந்தும் ஒரே பதில் வருகிறது, என்னன்னு? ஒண்ணுமே இல்லை. அப்ப நமக்கு தெரியும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீடு வறுமையிலும் ஏழ்மையிலும் தான் வாழ்ந்தது. அதை அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு குறையாகவே நினைக்காமல் அதை கொண்டும் அல்லாஹ்வை நோக்கி அவர்கள் முன்னேறினார்கள், நெருங்கினார்கள். அப்படிப்பட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில ஒரு நாள் ஆடு அறுபடுகிறது. ஆடு அறுக்கப்பட்டவுடன் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் இருந்த சுன்னா என்ன தெரியுமா? உடனே அக்கம் பக்கத்தில் இருக்கிற எல்லோருக்கும் அதை விநியோகிப்பார்கள். நல்ல வேளை அந்த காலத்துல ஃப்ரிட்ஜ் ஃப்ரீசர்லாம் இல்லை. இருந்திருந்ததுன்னா பல மாதிரி என்ன செஞ்சிருப்போம் போல அந்த காலத்துல. அதை இன்னைக்கு நம்ம இந்த அஜு பெருநாளுக்கு அறுத்தது அட்லீஸ்ட் ஒரு 2-3 மாசத்துக்காவது ஓடுற அளவுக்கு வேலையை பார்த்திருப்போம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது முடித்து விட்டு சாவகாசமாக வீட்டிற்கு வந்து ஆடு அறுபட்டதே, அதில் என்ன மீதம் இருக்கிறதுன்னு கேட்கிறாங்க. உடனே உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹாவா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவா எனக்கு டவுட்டா இருக்கு. நபியின் மனைவிமார்களில் ஒருத்தவங்க சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் மா பக்கிய மின்ஹா இல்லா கதிஃபுஹாங்கறாங்க. ஆட்ல எல்லாத்தையும் கொடுத்தாச்சு, எதுதான் எஞ்சி இருக்குது? இந்த ஆயிஷா ரலியல்லாஹு இந்த தோல் பாகம் மாத்திரம் தான் எஞ்சி இருக்கிறது அல்லாஹ்வின் தூதரேங்கறாங்க. ரசூலுல்லாஹ் அதை கரெக்ட் பண்றாங்க. எப்படி அந்த தோல் பாகத்தை தவிர எல்லாமே எஞ்சி இருக்கிறதுங்கிறாங்க. ஏன்? என்ன காரணம்? இவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணதெல்லாம் என்ன ஆயிடுச்சு? நன்மையாக மாறிவிட்டது. அப்ப இது எல்லாவற்றுக்குரிய நன்மை கிடைத்து விட்டது. இப்ப இருக்கிற இந்த தோல் பாகத்தை நீங்க என்ன செய்ய போகிறீர்கள் என்பதை வைத்துதான் அடுத்த நன்மை தீர்மானிக்கப்படுவது. எவ்வளவு அழகான ஒரு தர்பியா பாருங்க. இப்படிதானங்க, கையில 1000 ரூபாய் கொடுத்து என்கிட்ட இருக்குது, 900 ரூபாய் தர்மம் பண்ணிட்டேன். இப்ப என் ஒய்ஃப் கேட்கிறா, உங்ககிட்ட எவ்வளவுங்க மிச்சம் இருக்கு? நான் என்ன சொல்லுவேன்? 100 ரூபாய் மிச்சம் இருக்கு. ஆனால் நான் என்ன சொல்லணும்? 900 ரூபாய் அப்படியே தான் இருக்குது, 100 ரூபாய் தான் செலவாயிருக்குன்னு சொல்லணும். ஏன்? நான் அல்லாஹ்வின் பாதையில் கொடுத்த, அல்லாஹ்வின் பாதையில் அள்ளி அள்ளி கொடுத்த அனைத்தும் அல்லாஹ்விடத்திலே நன்மைக்குரிய விஷயங்களாக மாறிவிட்டது. சகோதரர்களே, எல்லோரும் சொல்லுவார்கள் இந்த உலகத்தில் ஒரே தத்துவத்தை, இனத்திற்கு அப்பாற்பட்டு, மொழிக்கு அப்பாற்பட்டு, ஏன் மதத்திற்கு கூட அப்பாற்பட்டு எல்லோரும் சொல்லுகிற ஒரு பழமொழி என்னது? என்ன கொண்டு வந்தோம், என்ன கொண்டு போறோம்? நோ, நம்ம எதுவுமே கொண்டு வரலங்கிறது உண்மை, ஆனா எல்லாத்தையும் கொண்டு போறோங்கிறதும் உண்மை. அப்படிதானே? எப்படி கொண்டு போறோம்? நன்மைகளாக தீமைகளாக. உதாரணமாக நான் சவுதி அரேபியாவிலே பல்லாயிரக்கணக்கான கோடி ரியால்களாக சம்பாதித்தால், ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், இந்தியாவுக்கு வந்து அது எப்படி கன்வெர்ட் ஆகும்? எப்படிதான் கன்வெர்ட் ஆகும்? ருபீஸா கன்வெர்ட் ஆகும். நான் ரியாலா அங்க சம்பாதிக்கிறேன், இங்க வந்து நான் ரியாலா செலவு பண்ண முடியுமா? நேரா உங்க கடைக்கு வந்து 2 சம்சா வாங்குறதுக்கு 20 ரியால நீட்டினா என்ன சொல்லுவீங்க? யாரையா இவன், ருபீஸ் எடுத்துட்டு வாங்க. அப்போ நான் சவுதி அரேபியாவில் ரியாலாக சம்பாதித்தால் இந்தியாவிற்கு வரும்போது அது எப்படி ருபீஸாக மாறுகிறதோ, துபாயில் திர்ஹமாக சம்பாதித்தால் இந்தியாவில் எப்படி அது ருபீஸாக மாறுகிறதோ, அமெரிக்காவில் என்னது டாலரோ, யூரோ, லண்டன்ல என்னவோ எதுவாக பவுண்டாக சம்பாதித்தாலும் இந்தியாவிற்கு வரும்போது அது எப்படி இந்திய ரூபாயாக அது மாற்றப்படுகிறதோ, அதுபோல் என்னுடைய ஆயுளாக அல்லாஹ் 65 வயதை தீர்மானித்திருக்கிறான் என்றால், 70 வயதை தீர்மானித்திருக்கிறான் என்றால், அந்த 70 ஆண்டு கால அமல்களையும் அல்லாஹ் நன்மையாகவோ தீமையாகவோ பிரித்துத்தான் வைத்திருக்கிறான். ஆதலால் இந்த உலகத்தில் எதையுமே நாம் கொண்டு வரவில்லை என்பது உண்மை, ஆனால் எல்லாவற்றையும் கொண்டு போக போகிறோம் என்பது பேருண்மை. அப்படி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க. அவங்களுக்கு தர்பியத்தை கொடுத்து அவங்கள வந்து மாத்தினாங்க. சரிதானா? அப்போ நன்றாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும், என் அன்பிற்கினியவர்களே, எதுவாக இருந்தாலும் அது நன்மைக்குரிய விஷயங்களாக இருந்தால் அது நமக்கு நல்லதாக இருக்கும், அது தீமைக்குரிய விஷயமாக இருந்தால் அது நமக்கு தீமையாகிவிடும். அதனாலதான் அப்துல்லா பின் மசூத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, சூரியன் மறைந்து என் ஆயுள் குறைந்து அப்படிங்கிறாங்க. அப்போ ஒரு நாள் முடிகிறது என்றால் நம்முடைய வயது கூடுகிறது என்று கருதாதீர்கள். நம்முடைய ஆயுளில் ஒரு நாள் என்ன செய்து குறைகிறது. அப்ப அந்த ஒரு நாளை நான் என்ன செய்தேன், நன்மை செய்தேனா இல்லையா என்பதை நான் சிந்தித்து பார்ப்பேன். என்னை திருப்திப்படுத்தக்கூடிய அளவில் எனது நன்மை இல்லாவிட்டால் அதற்காக நான் வருத்தப்படுவதை போல வேறு எதற்காகவும் நான் வருத்தப்பட மாட்டேன் என்று அவர்கள் சொல்கிறார். அதே போன்று
தாரீக் இப்னு அசாக்கிர் என்கிற ஒரு மிகப்பெரிய வரலாற்று நூல் இருக்கிறது. அதை பத்தி நான் மக்களுக்கு சொல்றீங்களா? அப்பப்போ வகுப்புல அதெல்லாம் சொல்லணும். தாரீக் இப்னு அசாக்கிர் என்கிற பேரிலே மிகப்பெரிய வரலாற்று நூல். அந்த நூலை எழுதிய இப்னு அசாக்கிர் அவர்களுடைய மகனார் தன்னுடைய தந்தையை பற்றி சொல்லுகிறார். எங்க வாப்பா 40 ஆண்டுகளாக, எத்தனை வருஷம்? 40 ஆண்டுகளாக தனது ஓய்வு நேரங்களிலும் தனித்து இருந்த போதும் நூல் தொகுப்பிலும் குறிப்பெடுப்பதிலுமேயே அவங்க என்ன செய்வாங்க? செயல்பட்டு வருவார்கள். பொழுதுபோக்கிற்காக குடும்பத்தோடு நாங்கள் எங்காவது போனாலும் தங்களுடைய குறிப்புகளை தன்னோடு கொண்டு வருவார்கள். தனிமையில் இருக்கும் போது எப்போதும் தனக்காக ஓதக்கூடிய ஒரு குர்ஆனிய முஸ்ஹஃபை தன்னோடு எப்போதும் வைத்துக் கொண்டிருப்பார்கள். இதுதான் நேரத்தை அவங்க எப்படி பயன்படுத்தினாங்க, எப்படி கழிச்சாங்க அப்படிங்கிறதுக்கு உதாரணம். ஏன் அன்பிற்கினியவர்களே, நன்றாக சிந்தித்து பாருங்கள். இந்த உலகத்தில் நம்மிடத்தில் இருக்க போகிறது ஊர்ஜிதப்படுத்தப்பட்டது, உறுதிப்படுத்தப்பட்டது நேரம் ஒன்றுதான். எதுவும் என்ன கிடையாது, ஊர்ஜிதம் கிடையாது, உறுதி கிடையாது. இந்த உலகத்தில் எதையெல்லாம் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோமோ அது மரணம் வரைக்கும் நம்மோடு இருக்கும் அப்படின்னு யாராவது நீங்க உத்தரவாதம் கொடுக்க முடியுமா? ஆனா மரணம் வரைக்கும் நம்மோடு இருக்கக்கூடியது எது மட்டும்தான்? நம்ம கழிக்கக்கூடிய நேரம் மட்டும்தான். உண்மைதானத்தா? இப்ப எந்த மனைவி என்னோடு இருக்கிறாளோ, எந்த பிள்ளைகள் என்னோடு இருக்கிறார்களோ, எந்த சொத்தும் சுகமும் என்னோடு இருக்கிறதோ, எந்த வீடும் வாசலும் என்னோடு இருக்கிறதோ, எந்த தேக சுகமும் ஆரோக்கிய சுகமும் என்னோடு இருக்கிறதோ, எந்த நண்பர்கள் சகோதரர்கள் என்னோடு இருக்கிறார்களோ, எந்த சொல்வாக்கும் செல்வாக்கும் என்னோடு இருக்கிறதோ, எதுவுமே எனது மரணத்தை நான் அடைகின்ற வரை அது என்னோடு இருக்குமா, என்னோடு சேர்ந்து இயங்குமா என்பது சந்தேகமே. ஆனால் நான் மரணிக்கும் வரை இன்ஷா அல்லாஹ் என்னோடு இறுதி வரைக்கும் இருக்க போவதும் இறுதி வரைக்கும் இயங்க போவதும் என்னது? நேரம் மட்டும்தான். மறுமையில் அல்லாஹ்வின் முன்னிலையில் போய் நிற்கும் போது இந்த மனிதன் அந்த நேரத்தை மாத்திரம் தான் அல்லாஹ் கிட்ட கேட்பான். அப்படிதானே? அப்படிதானத்தா? அவன் அல்லாஹ் கிட்ட என்ன கேட்பான்? எனக்கு அந்த ஒவ்வொருவருக்கும் வரக்கூடிய தவணை வரும்போது லா யுவஹிருல்லாஹு, அல்லாஹ் எந்த ஒரு ஆன்மாவுக்கும் அந்த தவணையை முற்படுத்தவும் மாட்டான், பிற்படுத்தவும் மாட்டான். மரண நேரத்துல மரணம் வந்ததற்கு பிறகு மறுமையில போய் நிற்கும் போது அவன் அல்லாஹ்விடத்தில் கேட்கிற ஒரே ஒரு கேள்வி எதைதான் கேட்பான்? அல்லாஹ் எனக்கு நேரத்தை கொடு, லஅல்லி அஅமலு சாலிஹன், நான் போய் நல்லறங்களை செய்து விட்டு வந்து விடுகிறேன். என்னுடைய தவணையை கொஞ்சம் நீட்டித்து கொடு, நான் நல்லறங்களை செய்து விட்டு வந்து விடுகிறேன். மறுமையில் போய் அல்லாஹ்விடத்தில் இருக்கும் போது, யா அல்லாஹ், உலகத்தில் நான் அனுபவித்துக் கொண்டிருந்த சொத்து சுகத்தை தா கேட்பானா? பதவி பட்டத்தை தா கேட்பானா? செல்வாக்கையும் சொல்வாக்கையும் தா கேட்பானா? சொந்தத்தையும் பந்தத்தையும் தா கேட்பானா? மனைவியையும் மக்களையும் தா கேட்பானா? அட தாயையும் தந்தையும் தா என்று கூட கேட்க மாட்டான். சகோதரர்களே, இந்த உலகத்தில் யாரை அவன் உயிருக்கு உயிராக நினைத்துக் கொண்டிருக்கிறானோ, யாரோடு உயிரோடு உணர்வோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறானோ, அப்படிப்பட்ட மனைவி மக்களை எனக்கு ஒரு மணி நேரம் தா என்று கேட்க மாட்டான். பெற்றெடுத்த தாய் தந்தையை தா என்று கேட்க மாட்டான். என்னோடு கூடி குழாவிய என்னோடு வாழ்ந்த நண்பர்களை தா, சகோதரர்களை தா என்று கூட அவன் கேட்க மாட்டான். இந்த மறுமையிலே போய் அவன் நின்று அல்லாஹ்விடத்தில் கத்தி கதறி அழுது கூப்பாடு போட்டவன் கேட்கிற ஒரே விஷயம், யா அல்லாஹ், எனது ஆயுளை தாயா அல்லாஹ், எனக்கு நேரத்தை கொஞ்சம் தாயா அல்லாஹ், எனது தவணையை கொஞ்சம் நீட்டித்து கூடியா அல்லாஹ், நான் நல்லறங்கள் செய்து விட்டு வந்து விடுகிறேன். வான்ஃபிகு மிம்மா ரஸக்னாகும் மின் கப்லி அன் யஅதி அஹதகுமுல் மௌத் ஃபயகூலு ரப்பி லௌலா அخرتني இலா அஜலின் கரீப் ஃபஅஸ்ஸதக வஅகும் மினஸ் ஸாலிஹீன். அதான் கேட்க போறோம். அல்லாஹ் சொல்கிறான், உங்களுக்கு நான் வழங்கிய பொருளாதாரத்தை, உங்களுக்கு நான் வழங்கிய செல்வ செழிப்பில் இருந்து மரணம் வருவதற்கு முன்னால் நீங்கள் அல்லாஹ்வின் பாதையில் செலவு செய்து விடுங்கள். ஏன்? அந்த தவணை வந்தவுடன் ஒரு காலம் அது நீட்டிக்கப்படாது. உடனே மனிதன் சொல்லுவானாம், தவணை வந்த மனிதன் சொல்லுவானாம், மரணத்தை அனுபவித்த மனிதன் சொல்லுவானாம், யா அல்லாஹ், எனது தவணையை கொஞ்சம் நீட்டித்து கொடு யா அல்லாஹ், உன் பாதையில் எல்லாவற்றையும் செலவு செய்து விட்டு நல்லவர்கள் செய்து விட்டு உன்னிடத்திலே வருகிறேன் யா அல்லாஹ். அதனாலதான் நேரத்தை குறித்த அந்த நல்லோர்கள் அதிகமாக யோசித்துக் கொண்டே இருந்தார்கள். சகோதரர்களே, யார் யாரெல்லாம் இந்த உலகத்திலே மிகப்பெரிய சாதனையை சாதித்தார்களோ எல்லோரும் தங்களது நேரத்தை பாதுகாத்தவர்கள். நீங்கள் இஸ்லாமிய வரலாற்று நூல்களில் அல் ஃபுனூன் அப்படிங்கிற பேர்ல ஒரு புக் இருக்கு. அல் ஃபுனூன், ஃபுனூன் அப்படின்னா கலைகள் அப்படின்னு அர்த்தம். ஃபுனூன்னா என்ன அர்த்தம்? கலைகள். அது என்ன கலைகள்? அந்த நூலில் அவர் வரலாற்று குறித்த கலைகளை பற்றி எழுதியிருக்கிறார், தப்சீர் குறித்த கலைகளை பற்றி எழுதியிருக்கிறார்,
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஷயங்களை குறித்து எழுதியிருக்கிறார். ஹதீஸ்கள் சம்பந்தப்பட்ட கலைகள் எழுதியிருக்கிறார். என்னென்ன கலைகள் எல்லாம் இஸ்லாமிய உலகத்திற்கு தேவையோ, அறிவுலகத்திற்கும் அறிவார்ந்த அறிஞர்களுக்கும் தேவையோ, அப்படிப்பட்ட அனைத்து கலைகள் குறித்தும் அவர் எழுதியிருக்கிறார். இந்த நூலை குறித்து அறிஞர்கள் சொல்லும் போது, அந்த காலத்தில் தொகுக்கப்பட்ட நூல்களிலேயே அதிக பக்கங்கள் கொண்ட, உலகத்திலேயே தொகுக்கப்பட்ட நூல்களிலேயே அதிக பக்கங்கள் கொண்ட சுமார் 800 பாகங்கள் அது குறித்து எழுதப்பட்டிருக்கிறாங்க சொல்றாங்க. இப்போ நிறைய பாகங்கள் இல்ல. காரணம் அவர் வாழ்ந்த காலத்திற்கு கொஞ்ச காலத்திற்கு பிறகு நடைபெற்ற ஒரு சில இயற்கை பிரச்சனைகளின் காரணத்தினால் நிறைய பாகங்கள் என்ன ஆயிடுச்சு, சிதிலமடைந்து விட்டது. அதில் உள்ள சிவபாகங்கள் மட்டும்தான் இப்போது வரைக்கும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அவர் எழுதிய காலகட்டத்தில் அந்த நூல் தான் உலகத்திலேயே பெரிய நூலாக அனைத்து அறிஞர்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு நூல். அந்த நூலுக்கு பேரே அல் ஃபுனூன். ஃபுனூன் என்றால் கலைகள் அப்படின்னு அர்த்தம். அவர் சொல்றார், எனது ஆயுளில் ஒரு மணித்துளியை கூட வீணாக்குவது எனக்கு அனுமதிக்கப்பட்டதல்ல அப்படிங்கிறார். அது ஹராம் அப்படிங்கிறார். அல்லாஹ்வை திருப்திப்படுத்தக்கூடிய வகையில் அமையாத, இறையச்சத்தை மேம்படுத்தக்கூடிய வகையில் அமையாத வீணான முறையில் நான் ஒரு மணித்துளியை கழித்தால் அது எனக்கு அனுமதிக்கப்பட்டதல்ல. எந்த அளவிற்கு என்றால், என்னுடைய வாழ்க்கையில் ஒரு கட்டம் வரும். தனது 80 வயதை பற்றி சொல்கிறார். 80 வயதை நான் அடையும் போது எனது நாவினால் பேச முடியாது, எனது கண்களால் இந்த இஸ்லாமிய நூல்களை பார்க்க முடியாது, எனது கரங்களால் எழுத முடியாது. அப்படிப்பட்ட நேரத்திலும் கூட எனது உள்ளத்தால், எனது சிந்தனையால் நான் இஸ்லாமிய கல்வியை குறித்து சிந்தித்துக் கொண்டே இருப்பேன் அப்படிங்கிறார். 20 வயதில் எனக்கு இந்த கல்வியின் மீது எந்த ஆர்வம் வந்ததோ அதை விட பன்மடங்கு ஆர்வம் எனது 80 வயதில் இப்போது இருக்கிறது அப்படிங்கிறார். அப்படி அவர் இருந்த காரணத்தினாலதான் இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான நூலை அவரால் என்ன செய்ய முடிந்தது, தொகுக்க முடிந்தது. அதனால நண்பிற்கினியவர்களே, நேரத்தை குறித்து நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். நேரத்தை குறித்து என்ன செய்யணுமோ எப்போதும் சிந்திக்கணும். அதனால்தான் அல்லாஹ் தம்பூர் நஃப்ஸும் மா கத்தமத் லிகதின், நாளைய வறுமைக்காக இந்த ஆன்மா என்ன முற்படுத்தி வைத்திருக்கிறது என்பதை குறித்து சிந்திங்கள். நேரத்தையும் காலத்தையும் குறித்து இஸ்லாம் நமக்கு நிறைய வழிகாட்டுதல்களை தந்திருக்கிறது. நேரமும் காலமும் அல்லாஹ்வால் வழங்கப்பட்டிருக்கிற மிகப்பெரிய அருட்கொடை. அதை வீணடிக்கக்கூடியவர்கள் மிகப்பெரிய நஷ்டவாளிகள். பணத்தை விட நேரம் மிகப்பெரிய மகத்துவமானது சகோதரர்களே. இழந்த பணத்தை இலகுவாக அல்லாஹ் நாடினால் சம்பாதித்து விடலாம். ஆனால் இழந்த நேரத்தை எவ்வளவு கொடுத்தாலும் என்ன செய்ய முடியாது, நீங்க வாங்கவே முடியாது. இப்போது உதாரணமாக 7 மணியிலிருந்து இந்த உரை இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதோ 8 தாண்டி விட்டது. இந்த 1 மணி நேரத்தை இந்த உலகத்தில் இருக்கிற யாராவது எத்தனை கோடி கொடுத்தாலும் வாங்கிவிட முடியுமா? அப்போ பணத்தை விட, காசை விட, செல்வத்தை விட இந்த நேரமும் காலமும் மிகப்பெரிய என்னது மதிப்பு கொண்டது. உள்ளத்தில் அல்லாஹ்வை பற்றிய அந்த நினைவின்மை, பாவங்கள் மற்றும் தீய தோழமையே நம்முடைய நேரங்கள் வீணாகுவதற்குண்டான முதன்மையான காரணமாக இருக்கிறது சகோதரர்களே. பிறரை பற்றி பராது பேசுவது, பிறரை பற்றி புறம் பேசுவது, பிறருடைய குறைகளை பற்றி பேசுவது, பிறருடைய குறைகளை பற்றி அம்பலப்படுத்துவது, இப்படிப்பட்ட அடிப்படையில் நம்முடைய நேரங்களும் காலங்களும் போனால் மிகப்பெரிய ஒரு நஷ்டத்தையும் மிகப்பெரிய ஒரு சாபத்தையும் பெறக்கூடிய ஒரு பாதிப்புகள் ஏற்பட்டுவிடும். ஆக நாம் சுய பரிசோதனை செய்யும் போது நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய 3வது கூறு நமது நேரங்கள் எப்படி போய் கொண்டிருக்கிறது அப்படின்னு. 4வது விஷயம் தான் ரொம்ப முக்கியமானது சகோதரர்களே. இது நம்முடைய நேரம், காலம், ஆயுள் அனைத்தோடும் தொடர்புடையது. அதாவது வீணான விஷயங்களில் ஈடுபடுவதை குறித்த சுய பரிசோதனை. அது என்ன வீணான விஷயம்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மின் ஹுஸ்னி இஸ்லாமில் மர்இ தர்குஹு மா லா யஅனீஹி. ஒரு முஸ்லிமின் அழகிய இஸ்லாத்தில் உள்ளது, ஒரு மனிதனின் அழகிய இஸ்லாத்தில் உள்ளது. நல்லா புரிஞ்சுக்கங்க, இஸ்லாமிய மார்க்கத்தின் செயல்பாடுகளாக மனிதர்கள் செய்கிற எல்லாமே அழகானதல்ல. அது அவனுடைய சிந்தனையில், அவனுடைய பார்வையில் இஸ்லாமாக தெரிந்தாலும் அது அல்லாஹ்வின் பார்வையில் என்னவா கருதப்படாது, இஸ்லாமாக கருதப்படாது. அதனாலதான் நம்ம கேட்கக்கூடிய ஒரு பிரார்த்தனையில் எப்படி வருது, அல்லாஹும்ம அஸ்லிஹ் லி தீனி, யா அல்லாஹ் எனது மார்க்கத்தை நீ சீர்படுத்துவாயாக. அப்படின்னா என்ன அர்த்தம்? சீரற்ற மார்க்கம்னு ஒண்ணு இருக்கு. மார்க்கம் சீரானதுதான், சிறப்பானதுதான். ஆனால் மக்கள் மார்க்கம் என்று நினைத்துக் கொண்டு எதை செய்கிறார்களோ அது எல்லாமே என்ன கிடையாது, சீரானது கிடையாது. இதே நாகூரில், இதோ தர்காவில், தமிழ்நாட்டில் இருக்கிற, இந்தியாவில் இருக்கிற எல்லா இடங்களிலிருந்து மக்கள் வந்து குவிகிறார்கள். என்ன எண்ணத்துல குவிக்கிறான்? சுற்றுலாக்காக வர்றானா? சுற்றுலாவுக்காக வர வேண்டும் என்றால் ஊட்டியை விட, கொடைக்கானலை விட நாகூர் வந்து ரொம்ப பெரிய விஷயமா? அப்ப அவர்கள் என்ன எண்ணத்துல வர்றாங்க? ஆன்மீக சுற்றுலான்னு வர்றான். இங்க வந்தா நமக்கு எல்லாம் நடக்கும்னு நம்புறான்.
ஒவ்வொரு வெக்கேஷனிலும் எப்படி முஸ்லிம் அல்லாத இந்து நண்பர்கள் எங்களது ஊர் திருவிழாவிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று அமெரிக்காவில் இருந்தும் அங்கிருந்தும் இங்கிருந்தும் ஒவ்வொரு வெக்கேஷனின் போது திருவிழா நடக்கிற நாட்களாக பார்த்து டிக்கெட்டை புக் செய்து கொண்டு வருகிறார்களோ, அதுபோல அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். இவ்வளவு பிரச்சாரங்கள் முடுக்கிவிடப்பட்ட, இவ்வளவு மார்க்க ரீதியான விழிப்புணர்வுகள் தரப்பட்ட எல்லா நகரங்களிலும் பெரும்பாலும் இப்படிப்பட்ட அல்லாஹ்வின் இல்லங்கள் உயர்ந்து நின்று தௌஹீதை உரத்து பேசுகிற இந்த காலகட்டத்திலோ நன்மையை எண்ணி, நன்மையை நாடி, மார்க்கம் என்று நினைத்துதான் இது போன்ற தர்காக்களிலே கூட்டம் கூட்டமாக வந்து குவிகிறார்கள். அப்ப அதனாலதான் நம்ம அல்லாஹ்விடத்துல கேட்கணும், அல்லாஹும்ம அஸ்லிஹ் லி தீனி, யா அல்லாஹ் எனது மார்க்கத்தை எனக்கு சீராக்குவாயாக. அப்ப அந்த மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மின் ஹுஸ்னி இஸ்லாமில் மர்இ, ஒரு மனிதனின் இஸ்லாத்தின் அழகான பண்பு என்ன தெரியுமா? தர்க்குஹு மா லா யானி, சம்பந்தமில்லாத விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது. சம்பந்தமில்லாத விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது என்பதை காரணம் காட்டி நாம் தாவா செய்ய வேண்டியதில்லை, மக்களுக்கு நன்மை ஏவ வேண்டியதில்லை, தீமையை தடுக்க வேண்டியதில்லை, அல்லது மார்க்கத்தின் கடமைகளை செய்ய வேண்டியதில்லை, பொது காரியங்களில் ஈடுபட வேண்டியதில்லை அப்படின்னு நம்ம புரிஞ்சிடக்கூடாது. அதெல்லாம் நம்ம செய்யணும். அதெல்லாம் நமக்கு சுமத்தப்பட்டிருக்கிற கடமை, அதெல்லாம் நமக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிற, வழிகாட்டப்பட்டிருக்கக்கூடிய நன்மைகள். ஆனா எந்த விஷயத்தில் ஈடுபடுவதால் நமக்கு இந்த துனியாவிற்கோ தீனுக்கோ இம்மைக்கோ மறுமைக்கோ எந்த சம்பந்தமும் இல்லையோ அதுல என்ன செய்யக்கூடாது? நம்ம ஈடுபடக்கூடாது. அபூ துஜானா ரலியல்லாஹு அன்ஹு கேள்விப்பட்டிருப்பீங்க. யுத்தங்களை பற்றி நீங்கள் படிக்கும் போது இவருடைய பெயர் வரும். பத்ர் யுத்தத்திலிருந்து நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா இந்த அபூ துஜானா என்கிற நபித்தோழரின் பெயர் வரும். அவர் நோயுற்ற போது சகோதரர்களே சுற்றி இருப்பவர்கள் கவனிக்கிறார்கள், அவரது முகம் பிரகாசமாக இருக்கிறது. பொதுவாகவே நோய் என்பது எப்படிப்பட்ட ஒரு கூரிய ஆயுதம் போன்றது என்று சொன்னால், அந்த நோயின் பாதிப்புகள் நம்முடைய உடலில் அது அதிகப்பட நமது முகத்தின் பொலிவு என்ன ஆயிடும்? குறைந்து போய்விடும். இதுதான் உலகத்தினுடைய இயல்பு. இதுதான் உலகத்தினுடைய இயல்பு. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்பதை போல இந்த உடலுக்குள் என்னென்ன நோய்கள் எல்லாம் உள்ளே கிடந்து வீரியத்தோடு பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறதோ அது முகத்திலே தெரியும். குறிப்பாக மரண நேரத்தில் தெரியும். அபூ துஜானா ரலியல்லாஹு அன்ஹு மரணப்படுக்கையில் கிடக்கிறார். நோய் அவருக்கு கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. ஆனால் அவருடைய முகத்திலே பொலிவு கொஞ்சம் கூட குறையாமல் மாஷா அல்லாஹ் பிரகாசமாக மின்னிக் கொண்டிருக்கிறது. அப்போ மக்கள் கேட்கிறாங்க, அப்படி என்ன விஷயங்களை நீங்கள் இந்த உலகத்திலே வாழும்போது செய்திருக்கிறீர்கள்? அதெல்லாம் சொல்லலாம், தப்பு கிடையாது. உங்களுக்கு தெரியும் ஹதீஸ்ல, இப்போது உங்களிடத்திலே ஒரு சொர்க்கவாசி வருவார் அப்படின்னு சொன்னாங்களா? அப்படி சொல்லும் போது தாடி நனைய, தாடியில் உள்ள தண்ணீர் சொட்ட சொட்ட கையிலே செருப்பை எடுத்துக்கொண்டு ஒருவர் வந்தார் அப்படிங்கிற சம்பவம் வரும். அப்படி என்ன பெரிய அமல்களை இவர் செஞ்சிருக்கிறாரு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு போய் என்ன செய்யறாங்க? அவரோட 3 இரவுகள் தங்குறாங்க. அந்த செய்தி படிச்சிருக்கிறீங்க நீங்க. அப்போ அவர் தங்கும் போது என்ன சொன்னாரு? ஏனைய சஹாபாக்கள் செய்யாத எந்த பிரத்யேக அமலையும் இவர் செய்யவில்லை. அவர் இரவு தொழுகை தொழுவதை பார்த்து இவர் சொன்ன வார்த்தை. அப்படின்னா என்ன அர்த்தம்? இரவு தொழுகை தொழக்கூடிய அந்த ஆதத், அந்த பழக்கமும் வழக்கமும் அந்த கம்யூனிட்டியில, அந்த சொசைட்டில எல்லார்கிட்டையும் இருந்திருக்கு. அப்ப அதனால பெருசா ஒரு வழக்க வழிபாடு எதுவும் செய்யல. ஆனா இவர் அல்லாஹ்வுடைய தூதர் சொர்க்கவாசின்னு சொல்லியிருக்கிறாங்களே, அப்படி என்ன நீங்க செஞ்சீங்க? அப்போ அவர் என்ன சொன்னாரு? நான் எந்த முஸ்லிமை குறித்தும் காழ்ப்புணர்ச்சி உள்ளத்திலே கொள்வதில்லை. அதே போன்று பிலால் ரலியல்லாஹு அவர்களுக்கு சொர்க்கத்திலே ஒரு வீடு கிடைத்தது, ஒரு கோட்டை கிடைத்தது. அதற்கு என்ன காரணம் என்று அல்லாஹ்வின் தூதரே பிலால் ரலியல்லாஹு கேட்கிறாங்க. நான் எந்த உது செஞ்சாலும் 2 ரக்காத்தை தொடர்ச்சியாக தொழுவேன். அப்போ ஒரு மனிதனிடத்தில் தொடர்ச்சியாக செய்யக்கூடிய சேவை அல்ஹம்துலில்லாஹ் செய்து கொண்டிருந்தால் அதை நம்ம மக்களுக்கு நன்மை என்று ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் என்ன செய்யலாம்? நம்ம சொல்லுவதில் தவறல்ல. அப்ப அந்த மாதிரி இந்த அபூ துஜானா ரலியல்லாஹு அன்ஹு மரணப்படுக்கையிலே நோயின் வீரியத்தோடு இருக்கும் போது கூட முகம் பொலிவாக இருந்திருக்கிறதே, என்ன காரணம் அப்படின்னு அவர் சொல்றாரு. எனது 2 செயல்கள் மீது எனக்கு அதிகமாக நம்பிக்கை இருக்குது. 2 செயல்கள் தான் நான் என்ன செஞ்சிருக்கிறேன். முதலாவது விஷயம், எனக்கு சம்பந்தம் இல்லாத விஷயங்கள் குறித்து நான் பேச மாட்டேன். 2வது, முஸ்லிம்கள் விஷயத்தில் எனது உள்ளம் தூய்மையாக இருந்தது அப்படிங்கிறார். சாதாரணமான விஷயம் கிடையாதுங்க இது. அடுத்த முஸ்லிம்களை பற்றி தவறெண்ணம் கொள்ளாமல், அடுத்த முஸ்லிம்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் விதத்திலே பேசாமல் இருப்பது என்பது சாதாரணமானதல்ல. எல்லாராலும் இது முடியும் காரியமும் அல்ல. சூரியன் உதித்ததிலிருந்து சூரியன் மறையும் வரை, அல்லது நாம் இரவு அதிகாலை எழுந்தது முதல் இரவு உறங்கும் வரை இந்த நாவு யாரை குறித்தெல்லாம் பேசியிருக்கிறது என்று பார்த்தால் பெரும்பாலும் முஸ்லிம்களை குறித்துத்தான், மூமின்களை குறித்துத்தான். இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் என்று நினைக்கிறேன், அவர் மரணித்ததற்கு பிறகு ஒரு அறிஞரிடத்திலே போய் இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பலை பற்றி தப்பும் தவறுமாக பேசிக்கொண்டே இருக்கிறார் ஒருவர். அறிஞர்கள் எந்த காலத்திலும் சகோதரர்களே அவங்களுக்கு சார்பானவர்கள் எதிரானவர்கள் இருப்பாங்க. ஒரு சில காழ்ப்புணர்ச்சியின் காரணத்தினால், அல்லாஹ் நம்ம எல்லோரையும் மன்னிக்கும்.
அப்ப போய் தப்பு தவறுமா சொன்ன உடனே அந்த அறிஞர் அவரிடத்துல திருப்பி கேட்டாராம், நீ ரோமர்களோடு போர் புரிந்திருக்கிறாயா? இல்லை. பாரசீகர்களோடு போர் புரிந்திருக்கிறாயா? இல்லை. நெருப்பு வணிகர்களோடு போர் புரிந்திருக்கிறாயா? இல்லை. அப்போ அவர் திருப்பி சொன்னாராம், இப்படி ரோமாபுரியை சேர்ந்த பாரசீக யகூதிகளோடு போர் புரிந்திருக்கிறாயா? இல்லை. நசாராக்களோடு போர் புரிந்திருக்கிறாயா? இல்லை. இப்ப எல்லா சமூகம் உன்னிடத்திலே பாதிக்கப்படுகிற பாதுகாப்பா இருக்குது. ஆனா உங்ககிட்ட யார் பாதிக்கப்படுறா? முஸ்லிம்கள் பாதிக்கப்படுறாங்க. அதுதாங்க இன்னைக்கு நடக்குது. நம்ம யாராவது யூதர்களோடு போய் சண்டை போடுகிறோமா? மார்க்கத்திற்கு எதிரானவர்களோடு போய் சண்டை போடுகிறோமா? சொல்லுங்கத்தா. இஸ்ரேலோடு சண்டை போடுகிறோமா? இஸ்ரேல் அவனை பத்தி அப்பப்போ பேசுவோம். யாராவது பேசும்போது கூட சேர்ந்துக்கிட்டு பேசுவோம். ஆனால் இந்த உள்ளத்தின் அடிமன ஆழத்தில் இருந்து குதித்து வருகின்ற வார்த்தை யாரை எதிர்த்து பேசும் என்றால் யாரை பத்தி? யாரை பத்தி தான்? நம்மோடு தோளோடு தோல் என்று தொழுபவன், நமக்கு ஒன்று என்றால் இன்ஷா அல்லாஹ் அழுபவன், நாளைய மறுமைக்காக நாம் இறந்து கிடக்கும் போது நம்முடைய ஜனாசாவிலே தொழுது துவா கேட்போம். என்ன இருந்தாலும் அவன் தான் நமக்கு துவா கேட்க போறான். என்ன இருந்தாலும் அவன் தான் நம்ம ஜனாசாவை சுமக்க போறான். அப்போ ரோமர்களும் பாரசீகர்களும் யூதர்களும் கிறிஸ்தவர்களும் எல்லோரும் நம்முடைய நாவில் பாதுகாப்பாக இருக்கிறார்கள். ஆனால் இந்த நாவால் பாதிப்படையக்கூடியவர்கள் யார் என்று பார்த்தால் நம்மோடு தோளோடு தோல் என்று தொழுது முஸ்லிம்கள். அதனால என்ன செய்யணுமா? இந்த விஷயத்தை மாத்திரம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஒரு பழக்கமாக வழக்கமாக பக்குவமாக கொண்டால் நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையில் வெற்றித்தான் சகோதரர்களே. ஏன்னா அல்லாஹ் குர்ஆனில் அப்படித்தான் சொல்கிறார். இப்படி லா தஸ்தவில் ஹஸனத்து வலஸ் ஸய்யிஆ இத்ஃபா பில்லதி ஹி அஹ்ஸன். நன்மையும் தீமையும் ஒரு காலம் சமமாகாது. தீமைக்கு பகரமாக நன்மையே செய்யுங்க. நம்ம ஏன் ஒருத்தரை பேசுறோம், ஒருத்தரை ஏன் விமர்சிக்கிறோம், ஒருத்தரை பற்றி ஏன் புறம் பேசுகிறோம்? ஏதோ ஒரு வகையில் அவனால் நேரடியாகவும் மறைமுகமும் பாதிக்கப்பட்டிருக்கோம். இன்னைக்கு காலையில இருந்து இந்த நைட்டு வரைக்கும் நீங்க எல்லாத்தையும் பத்தியுமா பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. இப்ப உங்களோட தொழுது 50 பேர் 100 பேர் எல்லாத்தையும் பத்தி நம்ம பேசுறது இல்ல. யாரை பத்தி பேசுவோம்? அன்சாரி ஃபிர்தௌஸி பத்தி ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஒரு உதாரணத்துக்கு அவரை பத்தி பேசியிருப்போம். ஏன்? நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஏதோ ஒன்று இவரால் நான் என்ன செய்திருக்கிறேன், பாதிப்படைந்திருக்கிறேன். அதனாலதான் அவரை பத்தி நான் பேச போறேன். அதைத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான், தீமை செஞ்சிட்டான்ல அவனுக்கு பகரமா நீ என்ன செய், நன்மை செய். எல்லாராலும் முடியுமா? முடியாது. வமா யுலக்காஹா இல்லல்லதீன ஸபரு வமா யுலக்காஹா இல்லா ஸூ ஹவ்ஸின் அதீம். எல்லாராலும் இதை என்ன செய்ய முடியாது, முடியாது. இதை செய்யணும்னா உண்மையான முறையில் பொறுமையை கடைபிடிப்பவர்களும் பெரும் பாக்கியம் உடையவர்களை தவிர வேறு யாராலும் இதை செய்ய முடியாது, தங்களுடைய வாழ்க்கையிலே செயல்படுத்த முடியாது. அதனால நண்பர்களே, இறுதியாக ஒரே ஒரு செய்தியை சொல்லி நான் முடிக்கிறேன். தேவையற்ற தலையீடு தேவையற்றது அப்படிங்கிற ஒரு பாலிசி எழுதிங்க. தேவையற்ற தலையீடு தேவையற்றது. திரும்பவும் ஒரு அறிஞரை பற்றி சொல்லுகிறேன். சுவாரஸ்யமான சம்பவம். அவருக்கும் அவருடைய மனைவிக்கும் பிரச்சனை. அவருக்கும் அவர் மனைவிக்கும் ரொம்ப நாளா பிரச்சனை. அவர் எப்போ அறிஞர்களாக இருந்தாலும் அவர்களுக்கும் குடும்பம் தான் இருக்கத்தானே செய்யும். அப்படித்தானே? அதுல இருந்து எல்லாரும் என்ன செய்ய முடியாது, தப்பிக்க முடியாது. அன்சாரி ஃபிர்தௌஸியாகவே ஆனாலும் அவர் வீட்டிலும் பிரச்சனைகள் இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அப்போ அந்த இமாம் கிட்ட போய் ஒருத்தர் கேட்கிறார், என்ன இமாம் அவர்களே, உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் எப்போது பார்த்தாலும் பிரச்சனை என்று செய்திகள் வருகிறதே, அப்படி என்னதான் உங்களுக்கு மத்தியில சண்டை? சில பேர் ரொம்ப சுவாரஸ்யமா இருப்போம், அடுத்தவங்க ஃபேமிலி சீக்கிரட்டை தெரிஞ்சுக்கிறது. அப்போ ஒரு இமாம் சொல்றாரு, அவள் என் மனைவி, அவள் குறித்த ரகசியத்தை நான் எப்படி சொல்றது அப்படின்னு. தப்பு தப்பு அப்படின்ட்டு போயிட்டான். கரெக்டா தலாக் ஆயிடுச்சு. அதே ஆளு நேரம் இப்பதான் தலாக் ஆயிடுச்சு, அது என்னதான் உங்களுக்கு இடையில பிரச்சனை அதை சொல்லுங்க. என்ன சொன்னார் அவரு? இப்போது அவள் ஒரு அந்நிய பெண்ணாகி விட்டால் அவரை குறித்து நான் எப்படி பேசுவது? யோசிச்சு பாருங்க. இதுதான் பாலிசி. அப்படிதானங்க? உலகத்திலேயே இந்த திருமண உறவு இருக்குத, ரொம்ப விருப்பமான உறவு யாரா இருக்கும்? கணவனுக்கு மனைவி, மனைவிக்கு கணவன். மன வாழ்க்கை தொடரும் வரை அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். மனவிலக்கு ஏற்பட்டு விட்டால் இந்த பெண்ணுக்கு உலகத்திலேயே பெரிய எதிரி யாரு? முன்னாள் கணவன் தான். இந்த கணவனுக்கு உலகத்திலேயே பெரும் எதிரி யாரு? முன்னாள் மனைவி தான். இப்படிதானங்க? ஃபிரௌன் உனக்கு எதிரியா, உன் முன்னாள் புருஷன் உனக்கு எதிரியானா அவன் ஃபிரௌனையா சொல்லுவா? சரி, புருஷன் முண்டாட்டி விட்டுருங்க, மாமனார் மருமகன் எடுத்துக்கங்க. உலகத்திலேயே ஒரு மதிப்பிற்குரிய உறவு மாமனார் மருமகன் என்கிற ஒரு மருமகன், மகனை போல் நம்ம பார்க்கிற ஒரு உறவு. எது வரைக்கும் அந்த உறவு? மன வாழ்க்கை தொடரும் வரைக்கும் தான். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். மன விலக்கு ஏற்பட்டு விட்டால் அந்த மாமனாருக்கு உலகத்திலேயே பிடிக்காதவன் யாரு? அவனை மட்டும் அவன் ஊரே பிடிக்காது. நான் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு பற்றி பேசும்போதெல்லாம் இந்த கருத்தை சொல்லுவேன். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மகள்களில் 2 மகள்களை ஒன்றன் பின் ஒன்றாக யாருக்கு கட்டி கொடுத்தாங்க? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கட்டி கொடுத்தாங்க. 2 பேரும் மௌத்தான உடனே அல்லாஹ்வுடைய தூதர் இன்னொன்னு சொன்னாங்க,
திருமணம் செய்யும் பருவத்தில் இடத்தில் மூன்றாவது ஒரு மகள் இருந்தால் அவளையும் நான் என்ன செஞ்சிருப்பேன், உஸ்மானுக்கு கட்டி கொடுப்பேன். ஆனால் இன்றைக்கு ஒரு ஊரிலே போய் நம்முடைய பெண்ணை கொடுத்து விட்டு அவர்கள் படுத்துகின்ற பாடை பார்த்து விட்டு அந்த குடும்பம் இல்ல, அந்த வகையரா இல்ல, அந்த ஏரியாக்கே அந்த ஊருக்கே என்ன செய்யறது நம்ம பெண்ணு கொடுப்பதில்லை. இப்படிப்பட்ட அளவிற்கு உலகத்தில் என்ன வருது, சங்கடங்கள் வருகிறது. அப்ப இந்த எல்லா பிரச்சனைகளையும் தவிர்ப்பதற்குண்டான மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன சகோதரர்களே, தேவையற்றது, தேவையற்ற தலையீடு தேவையற்றது. இதை இன்னொரு அறிஞருடைய வாழ்க்கையில் எப்படி வருது, அவர் என்ன செய்யறாரு, அவர் அவரும் எப்படிதான் வீட்டுல நலம் விசாரிக்க வர்றாரு. ஒருத்தர் வந்துட்டு அப்படியே வீட்டை சுத்தி பாக்குறாரு. பார்த்துட்டு சொல்றாரு, என்ன ஷேக் உங்க வீட்டுல இந்த முகடு சரியா இல்லையே, அங்க உள்ள ஒரு மரம் ஒண்ணு உடைஞ்சிருக்கே அப்படிங்கிற. அப்போ ஒரு சொல்றாரு, இந்த வீட்டில் நான் 20 வருடங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், நானே என்ன செய்யல, அதை பார்க்கல, உத்து பார்க்கலங்கிறார். பார்க்காம இருக்க முடியாது, அவர் சொன்ன வார்த்தை. 20 வருஷமா அந்த வீட்டுல நான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன், நானே இன்னும் அதை உற்று பார்த்து அவருடைய பிரச்சனையை கண்டுபிடிக்கல, வந்த 2 நிமிஷத்துல அதை பார்த்து கண்டுபிடிச்சு பாருங்க. அப்போ நம்முடைய வாழ்க்கை சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய அருளையும் திருப்தியையும் பொருத்தத்தையும் பெறத்தக்க வகையில் போக வேண்டுமானால் நம்மிடத்துல சில பாலிசிகள் இருக்கும். 4 விஷயங்கள் தான். இந்த 4 நீங்க சரி பண்ணிட்டீங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ் வாழ்க்கை மகத்தானது, மகத்துவமானது, கண்ணியமானது, புண்ணியமானது. என்னது? முதலாவது விஷயம் எதை குறித்து? இரண்டாவது விஷயம் தொழுகை, மூன்றாவது விஷயம் நேரம், நான்காவது விஷயம் அன்னெசரி, தேவையில்லாத விஷயத்துல தலையிடுறது இல்லை. இந்த 4 பாலிசிகளை மாத்திரம் நம்முடைய வாழ்வின் தத்துவங்களாக, நம்முடைய வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டிய ஒரு அம்சங்களாக செயல்படுத்தி வாழ்ந்தால் உண்மையில் இந்த வாழ்க்கை மகத்துவமானது. இப்படிப்பட்ட குழப்பமான காலகட்டத்திலும் நம்முடைய ஈமானை பாதுகாக்க வல்லது. அப்படிப்பட்ட இந்த விஷயங்களில் நாம் கவனத்தோடு இருப்போம். இப்படிப்பட்ட விஷயங்களில் மார்க்கம் நமக்கு வழிகாட்டக்கூடிய உபதேசங்களையும் அறிவுரைகளையும் மரவுரைகளையும் பின்பற்றுவோம். அப்படிப்பட்ட விஷயங்களை நாம் பின்பற்றி அல்லாஹ்வுடைய அருளை முழுமையாக பெறத்தக்க வகையில் வல்ல ரஹ்மான் நமக்கு அருள் புரிவானாக. யா அல்லாஹ், எதை நாங்கள் சொல்கிறோமோ, எதை நாங்கள் கேட்கிறோமோ அதன்படி வாழ்கிற பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் தருவாயாக என்று வேண்டி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். வாஹர் அவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.